ஆண்டாள் திருவடிகளே சரணம். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாதயுக்ம சரசீர்க பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் श्रीमत् श्रीवासयोगीश्वर गुरुपदयोरर्पितस्वात्मपारं श्रीमत् श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्पवन्तामवै जयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्त्वविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे. विष्णुपत्नी जगन्मातः विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्मगस्ते पद्मावती नमोऽस्तुते. वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्धिधनिहे शुभे पद्मे रमे लोकमातका पद्मावती नमोस्तुते. कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावती नमोस्तुते. विक्रम्येण विजितादिजगन्ति भूम्ना विश्वस्यं परमकारणमामनन्तीं विश्राणयन् प्रणयितां विविधान् पुमर्तान् गोप्ता समे भवति गोपपुराधिराजः. அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்ன திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடிகளுள்ள பல்வளவழியாய் நாடினே. வேங்கடவர்க்கு என்ன விது என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किं वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो. கீசுகீசன் ரங்கம் ஆணைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பண்ணே. காசும் பிறப்பும் கலகலக்கை வேர்த்து வாசனருங்குழல்லாச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய். இன்றைய அனுசந்தான பாசனம். நேற்று தினம் வாமன அவதாரத்தை ஆரம்பித்தோம். ஏன்னா ஆண்டாளுக்கு அந்த தசாவதாரத்தில் முகப்பு அதிகங்கிறத நம்ம திருப்பாவை இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம். ஏன்னா ஒரு பாசுரத்துலேயும் 30 பாசுரங்களில் தசாவதாரத்தையும் கொண்ட அனுபவம் அங்கே ஆண்டாளுக்கு. அந்த வகையிலே வாமன திருவிக்ரமாவதாரத்தை கொண்டாடுகிறாள். 3வது பாசுரமாகிய ஓங்கி உலகளந்த என்ற பாசுரத்தினாலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் ஜன்னல் உடுகயலுகள பூங்குவளைப் போதில் புரிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீத்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய் என்று வாமன திருவிக்ரமாவதாரத்தை கொண்டாடுகிறாள் இந்த பாசுரத்திலே. இதற்கு முன்பாக திருப்பாவையோட அறிமுகம், திருப்பாவை இன்ட்ரொடக்ஷன், அவதாரிகைன்னு சொன்னோம் இல்லையா. அதனால் திருப்பாவையெல்லாம் எப்படி வந்தது, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன, அதை அனுசந்தானம் பண்ணாதவா அதை பற்றி பூமி என்ன சொல்கிறா, ஆண்டாள் என்ன சொல்கிறா, பூமி சுமக்கிறாளே, அப்படி விசேஷமாக அனுபவம்லாம் பார்த்தோம். முதல் பாசுரத்திலே மார்கழி திங்கள் என்ற பாசுரத்தினாலே மார்கழி திங்கள் மதினிருந்தான் காலத்தை கொண்டாடி நாராயணனே நமக்கே பெருதருவான் என்று சொல்லி அடுத்தது விதிமுறைகள் எல்லாரும் வாங்கும். நம்ம
கொண்டாட போகிறோம், விரதம் இருக்க போகிறோம். விரதம் இருப்பதற்கான சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னெல்லாம் பார்த்து வையத்து வாழ்வீர்கள் நாம் உன்னம் பாவிக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பரம ஆரம்பித்து நேற்றுக்கு வையத்து வாழ்வீர்கள் பாசனம் பார்த்து அதுக்கு அடுத்ததாக ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி உத்தமன் யாருங்கிறத பார்த்தோம். உத்தமன் யாருங்கிறத விசேஷமாக நேற்றைய பாசுரத்திலே ஆரம்பத்திலே அனுபவித்து மேற்கொண்டு இந்த வாமன திருவிக்ரமாவதாரத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் 18வது அத்தியாயத்தில் வாமன திருவிக்ரமாவதாரம் மிகவும் விமர்சையாக பேசுகிறார்கள். ஏன்னா சுகமுனிவர் சுகபிரம்மம், ஏன்னா அந்த வாமனாவதாரத்தை தெரியாதவாளை குழந்தைகளை கேட்டாலே சொல்ல 3 அடி மண் கேட்டார். அப்படிலாம் சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே பெரியவாள்லாம் சொல்லிக் கொடுத்த கதை அது தெரியும், தெரியாதவளே கிடையாது. ஆனால் அந்த அனுபவத்தை ஆழ்வார்கள் பேசுகிறார்கள். அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்திலே சுகபிரம்மம் பேசுகிறார். அதை எப்படி இருக்குது நம்ம அனுபவம் பண்ணிவிட்டு ஆண்டாளும் சேர்ந்து எப்படி அனுபவிச்சாங்கிறத பார்த்துட்டு மேற்கொண்டு போகலாம். வாமன திருவிக்ரமாவதாரம் எல்லா ஆழ்வார்களும் வாமனாவதாரத்தை உகப்பாக பேசுகிறார்கள் இல்லையா? அதனால் உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற என்று திருப்பாணாழ்வார் நிறைய அனுபவம் பார்த்தா திருமங்கை ஆழ்வார் அருமாநிலம் அண்டளப்பான் குரலாய் நிறைய பாசுரங்கள், இன்னும் ஒரு சின்னதாக ஒரு லைன் தான் எடுத்திருக்கேன். அப்படி திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்திலையும் ஒரு திவ்யதேசத்தையும் எம்பெருமான கொண்டாடும் போது வாமனாவதாரத்தை பற்றி பேசாமல் இல்லை, திருவிக்ரமாவதாரத்தை பற்றி பேசாமலே இல்லை. அத்தனை பாசுரங்களில் ஒரு திவ்யதேசத்திலையும் பாடியிருக்கார். அதே மாதிரி நிருசிம்மாவதாரமாக இருக்கட்டும் வாமனாவதாரமாக இருக்கட்டும் நிறையா கொண்டாடி இருக்கார். ஏன்னா அங்கே அவருக்கு அனுபவம், ஆண்டாளுக்கு எப்படி அனுபவமோ அந்த எம்பெருமானெல்லாம் போய் சேவிக்கும்போது அர்ச்சாவதாரத்தில் அவருக்கு அந்த வாமனாவதாரணமாக தெரியும். வாமனாவதாரம் ஒரு அழகு, ஒரு அவதாரமும் அழகு தான் இல்லையா? அதனால் சின்ன குழந்தைகளே சாதாரண கிருஷ்ணாவதாரம் எப்படி உயர்ந்ததோ அதே மாதிரி வாமனாவதாரம் என்ன சின்ன குழந்தையாக இருந்து பெரியவனாகிறான். அதே மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் சின்ன குழந்தையாக பாலலீலைகள்லாம் பண்ணுறான். பண்ணிட்டு பிறகு என்னெல்லாம் பண்ணுறான், பாரத போர் அங்கே நடக்கும்போது அங்கே போய் தான் கூட இருந்து அதை எல்லாருக்கும் ரட்சிக்கிறான் இல்லையா? அதனால் உபதேசங்கள்லாம் பண்ணுறான். அதனால் அப்படி சின்ன வயசுலேருந்து சின்ன பாலலீலைகள்லாம் பார்க்கணுன்னு கேட்டால் கிருஷ்ணாவதாரத்தை பார்க்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தா வாமனாவதாரம். பெரியாழ்வார் என்ன சொல்லாருன்னு கேட்டால் மாவழி வேள்விகள் மானுருவாய் சென்று மூவடித்தாவென்று இறந்த எம் மண்ணினை ஓரடியிட்டு 2ஆம் அடி தண்ணிலே தாவடியிட்டானால் என்று முற்றும் தரணி அளந்தானால் என்று முற்றும் என்று பெரியாழ்வாரோட அனுபவம். அப்படி ஒரு ஆழ்வார்களும் விசேஷமாக அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவதாரம் திருவிக்ரமாவதாரம் வாமனாவதாரம். அந்த என்ன நடக்கிறது அதோட ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் இல்லையா? வாமனாவதாரம் எப்படி ஆரம்பிச்சது, எதற்கோசம் வாமனாவதாரம் எடுத்தார் எம்பெருமான்? மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறான்னு கேட்டால் யாகம் பண்ணுறார். எதற்காக யாகம் பண்ணுறான்னு, யாகத்தின் போது கேட்பவர்களுக்கு தானமாக தர வேண்டும். ஏன்னா ஒரு யாகங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னா சாதாரணமாக ஆற்றுல ஒரு விசேஷங்களாக காரியக்கிரமங்கள்லாம் பண்ணால் தானங்கள்லாம் கொடுப்போம் இல்லையா? அதனாலுக்கு அந்த மாதிரி தானங்கள்லாம் கொடுக்கணும். அப்பொழுதுதான் யாகம் பூர்த்தி ஆகும். யாகம் பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணணும். பார்த்தா நிறைய பேருக்கு நம்ம சம்பாவனைகள்லாம் பண்ணுறோம், வேஷ்டிகள்லாம் வச்சு தரா இல்லையா? ஆற்றுல நிறையா காரியங்கள்லாம் பண்ணும்போது எந்த காரியங்களாக இருந்தாலும். அப்படி மகாபலி என்ன பண்ணுறான்னு கேட்டால் இயல்பாகவே தானம் கொடுப்பதில் அவனுக்கு விருப்பம். மகாபலிக்கு தானம் கொடுக்கறதுல இயல்பாகவே அவனுக்கு சில பேருக்கெல்லாம் கொடுக்கணும்னு இயல்பாகவே மனசில் இருக்கும், சில பேருக்கு அந்த மனசு இருக்காது. அதனால் இங்கே மகாபலியை பற்றி பேசும்போது அவனுக்கு இயல்பாகவே தானம் கொடுப்பதில் ஒரு விருப்பம் இருக்கும். இந்திரன் போரில் பலியை தோற்கடித்து அவனது செல்வத்தை என்ன பண்ணுறான், உயிரையும் பறித்த போது ஏன்னா இந்திரன் என்ன பண்ணுறான், பலியை தோற்கடித்தான். சண்டையெல்லாம் நடக்கிறது. மகாபலியை தோற்கடித்து அவனது செல்வத்தையும் அவனோட உயிரையும் பறித்த போது பிருகுவின் புதல்வான சுக்கராச்சாரியார் என்ன பண்ணான்னு கேட்டால் சஞ்சீவனி வித்தியை மூலம் அவனோட உயிரையும் பறிச்சுட்டான். மகாபலியோட உயிரையும் பறித்த உடனே பிருகு முனிவர் இருக்கார் இல்லையா, பிருகுவோட புதல்வனான சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுறான்னா சஞ்சீவனி வித்தியை அவருக்கு வித்தைகள் மூலம் அவனை உயிர் பிழைக்க செய்கிறார். அதனால் அவரது சீடனான பலி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறான்,
தனது உடைமைகள் அனைத்தையும் அவரது திருவடிகளே அர்ப்பணம் பண்ணுறானாம். ஏன்னா அவனுக்கு உயிர் கொடுத்தார் இல்லையா, உயிர் கொடுத்ததுனால தன்னோட உடைமைகள் அனைத்தையும் அப்போ அவரோட திருவடிகளை அர்ப்பணம் செய்து தனது குருவான சுக்கராச்சாரியாருக்கும் பிருகு வம்சத்து அந்தணர்களுக்கும் தனது உடல் பொருள் உயிர் கொண்டு சேவை புரியலானான். என்ன பண்ணுறான், அவளோட அந்த வம்சத்துக்கு குருவான சுக்கராச்சாரியார் பிருகு வம்சத்துக்கு அந்தணர்களுக்கு அந்த வம்ச இதில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் அத்தனை பேருக்கும் தனது உடலாலும் பொருளாலையும் உயிர் கொண்டு சேவையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான், கைங்கரியம் பண்ண ஆரம்பிக்கிறான் இல்லையா. இதனால் மனம் மகிழ்ந்த பெருமை வாய்ந்த பிருகு வம்சத்து அந்தணர்கள் எல்லாரும் என்ன பண்ணான்னு கேட்டால், விண்ணுலகை வெற்றி கொள்ள விரும்பும் பலிக்கு, ஏன்னா விண்ணுலக இந்திரனை ஜெயிக்கணும், ஏன்னா இந்திரன் தோற்கடித்தான் இல்லையா, அதனால் அவனை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டால் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் முறைப்படி செய்து வைத்தார்களாம். அதனால் அந்த மகாபலிக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம், அவனை விண்ணுலக வெல்றத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அவன் அனுகிரகம்லாம் பண்ணுறான். விஸ்வஜித் என்னும் வேள்வியை செய்தார்களாம். அதனால் அதை செய்யணுன்னா எதுவாக இருந்தாலும் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுவோம், ஒரு விசேஷங்கள்லாம் வெற்றி பெறணுன்னா அஸ்வமேத யாகம்லாம் பண்ணுறான். அதனால் இந்திரஜித் பார்த்தா அந்த மாதிரி ஒரு யஜ்ஞங்கள்லாம் பண்ணி ஜெயிக்கிறான் இல்லையா. அந்த மாதிரி மகாபலி என்ன பண்ணான்னு கேட்டால், அவன் ஜெயிக்கிறதுக்கோசரம் இந்திரனை வெல்லணும், அதனால் விண்ணுலகை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு யஜ்ஞத்தை பண்ணுறான். விஸ்வஜித் என்னும் வேள்வியை செய்வித்தனர், அவெல்லாம் சேர்ந்து செய்கிறான். இப்படி பலி என்ன பண்ணுறான், வேள்விக்கான முறை வழுவாது என்ன ஒரு யஜ்ஞம் பண்ணணுன்னா அதற்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கும், அதில் எந்த விதிமுறைகளும் வழுவாது, தவறாமல் வழுவாதுன்னு தவறாமல் செய்யணும், கரெக்டாக செய்யணும் இல்லையா. சில மந்திரங்கள்லாம் சொல்லணும்னா கரெக்டாக சொல்லணும், சில பாட்டுகள்லாம் பாடணும்னா அதுக்குள்ள விதிமுறைகள் இருக்கும், தாளம் இருக்கும், ராகம் இருக்கும், அதெல்லாம் விதிமுறைகள்லாம் வழுவாமல் பாடினாதான் அது சிறப்பாக இருக்கும் இல்லையா. அதனால் பாடும்போது ஏனோ தானோ தாளத்துக்கு சுதி சரியில்லாமல் தாளம் சரியில்லாமல் பாடி அது எங்கேயோ போய் கொண்டு விட்டுடும். அதனால் அது மாதிரி விபரீதங்கள்லாம் நடக்கும். அதனால் அந்த மாதிரி வேள்விகள்லாம் செய்யும்போது முறையாக செய்ய வேண்டும், முறையாக செய்யலைன்னா அது விபரீதத்தில் கொண்டு விடும். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், வேள்வியை முறையாக செய்கிறான், முறையாக செஞ்சு அந்த அபிஸ்பாகம் சொல்லுவோம், அதை வேள்வி தீவியிலிட்டு அக்னி தேவன் வழிபட்டாலும் என்ன பண்ணுறான், அந்த யஜ்யங்கள்லாம் பண்ணும்போது அபிஸ்பாகங்கள்லாம் போடுவான் இல்லையா. அதனால் அந்த வேள்வி தீயிலிருந்து என்னாச்சுன்னு கேட்டால், பொன்னாடைகளால் சுற்றப்பட்ட அழகான ஒரு தேர் வந்ததான் முதல்ல என்னன்னு கேட்டால், ஒரு அக்னியிலேருந்து ஒன்றுன்னா வருது, அவிஸ்பாகத்தை கொடுத்த உடனே முதல்ல வேள்வி தீயிலேருந்து அந்த ஜுவாலையிலேருந்து அக்னி ஜுவாலையிலேருந்து ஒரு தேர்வு பொன்னாடைகளால் சுற்றப்பட்ட, பாகவதத்தில் வர்ணிக்கிறார், அதுதான் சொல்ல நாங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் வர்ணிக்கும் போது பொன்னாடைகளால் சுற்றப்பட்ட ஒரு அழகான தேர் வந்தது. பிறகு என்னாச்சுன்னு கேட்டால், தங்க கம்பிகளால் சுற்றப்பட்ட தெய்வத்தன்மை வாய்ந்த வில்லம், ஏன்னா அவன் ஜெயிக்கணும் இல்லையா. அதனால் அந்த யஜ்யங்கள்லாம் பண்ணோடனே அடுத்து தங்க கம்பிகளால் சுற்றப்பட்ட தெய்வீகத்தன்மை வாய்ந்த வில்லு, அப்புறம் குறையாத அம்புகள், ஏன்னா எடுக்க அம்புகள் குறைஞ்சிருச்சுன்னா என்ன எடுத்து விடும்போது என்ன ஆகும்னா அம்பு குறைஞ்சு போயிடும். அதனால் குறையாத அளவு அம்புகள் எடுக்க அக்ஷய பாத்திரம் சொல்லுவோம் இல்லையா, அதில் குறையாமல் இருக்கும் இல்லையா. அது மாதிரி குறையாத அம்புகள் கொண்ட 2 அம்புரா தூணிகள்னால் அந்த வச்சுக்கிறதுக்கு ஒரு நம்ம பாத்திரங்கள்லாம் வீட்டில் கரண்டிகள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருப்போம், ஸ்டாண்டெல்லாம் வச்சுருப்போம், பாத்திரங்கள்லாம் சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஏன்னா அவளுக்கு எல்லாருக்கும் புரியறதுக்கோசரம். அதனால் அம்புரா துணின்னு கேட்டால் பின்னாடி அது அம்புகள்லாம் வைக்கிறதுக்கு பின்னாடி கட்டிருப்போம், சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ட்ராமாலெலாம் பார்த்துருப்போம். அப்படி அம்புரா துணிகளும் திவ்யமான கவச்சம், ஆனால் கவச்சங்கள்லாம் போட்டுக்கணும், சண்டையெல்லாம் போடணுன்னா கவச்சங்கள்லாம் போட்டுக்கணும் இல்லையா. அதனால் திவ்யமான கவச்சமும் வெளிவந்தன. பிறகு அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால், தாத்தாவான பிரகலாதனோட பேரன்தான் இல்லையா, அதனால் மகாபலி, அதனால் தாத்தாவான பிரகலாதன் வாடாத மாலையம் சுக்கராச்சாரியார் ஒரு சங்கயம் கொடுத்தாராம். பிரகலாதன் இல்லையா, தாத்தா இல்லையா, என்ன பண்ணுறாரு, வாடாத ஒரு மாலை சுக்கராச்சாரியார் ஒரு சங்கையும் கொடுத்தாராம். அதனால் சங்கநாதம் ஊதனுடைய சண்டை போடும்போது, அதனால் இவ்வாறு இவாளோட அந்தண பெருமக்களால் பெற்றுத்தரப்பட்ட போர் தடவாளங்கள், இவாளால் யஜ்யம் பண்ணி இதெல்லாம் கிடைச்சிது. இவாளால் தரப்பட்ட போர் தடவாளங்கள் பலி என்ன பண்ணுறான்னு கேட்டால், மங்கள ஆசீர்வாதம் செய்யப்பட்ட அவளால் மங்கள ஆசீர்வாதம்லாம் பண்ணுவா இல்லையா, மங்களகரமாக மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி
ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட பிறகு பெரிய அசுர சேனைகளை அணிவகுத்து என்ன பண்ணுறான்னு கேட்டால் அடுத்து பலி சண்டைக்கு போகிறான். அணிவகுத்து மண்ணையும் வெண்ணையும் நடுங்கச் செய்த வண்ணம் அப்படி சண்டை போகிறானா. மண்ணையும் மண்ணுலகத்தையும் சரி விண்ணுலகத்தையும் சரி நடுங்கிற அளவுக்கு அனைத்து செல்வங்கள் நிறைந்த இந்திரப்பட்டணமான அமராவதியை படையெடுத்து அடுத்து இந்திரப்பட்டினம் இந்திரன் முதல்ல பண்ணத்துக்கோசரம் அவன்கிட்ட சண்டைக்கு போகிறான். சண்டைக்கு போயிட்டு அமராவதியை படையெடுத்து வெற்றி கொண்டு இந்திரப்பதவை அடைந்தான். இதுதான் வரலாறு அங்கே. ஏன்னா உடனே இந்திரன் என்ன பண்ணால் அதனால் பலியை பண்ணதுனால திரும்பி அவனை வெற்றி கொண்டு இந்திர பதவி அடைந்தான் மகாபலி. அதனால் இந்திரன் முதலானோர் தங்களது குருவான வியாழ பகவானிடம் சென்று வேண்டினார்கள். அதனால் அவளாம் குரு வியாழ பகவான்கிட்ட போய் வேண்டினாலாம். அதனால் இந்திர பதவி போயிடுது இல்லையா. சில பேர்லாம் பதவி போனோடனே அடுத்தடுத்து என்ன பண்ணுவாள், அடுத்ததுக்கு என்ன செய்ய வேண்டுமோ பதவி போயிடுத்தேன்னு பண்ணுவாள் இல்லையா. அதனால் இவாளாம் இந்திரன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தங்களது குருவான வியாழ பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை வேண்டினார்களாம். ஸோ தேவகுரு என்ன பண்ணுறான்னு கேட்டால் வியாழன் பதில் சொல்கிறார், உன் பகைவனான பலிக்கு இத்தனை மேன்மை வருவதற்கு காரணத்தை நான் அறிவேன். ஏன்னா அவருக்கு காரணம் சொல்லார். ஏன்னா அவளுக்கெல்லாம் தெரியாத ஞானிகள் இல்லையா. அதனால் அவள் சொல்கிறாலாம், உன்னோட எதிரியான பகைவனான பலிக்கு இத்தனை மேன்மை வந்தது எப்படின்னு தெரியுமா? எனக்கு தெரியும். என்னன்னு கேட்டால் காலனான யமதர்மனின் எதிரில் எந்த ஜீவராசியாவது நிற்க முடியுமா? அதனால் யமதர்மன்கிட்ட போய் ஏதாவது ஜீவராசிகள்லாம் போய் யமதர்மன்கிட்ட நின்று பேச முடியுமா? முடியாது. அதுபோல் இப்பொழுது சர்வசக்தனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர நீயோ அல்லது உன்னை போல உள்ளவர்களோ பலியை எதிர்த்து நிற்க முடியாதுங்கிறாராம். ஏன்னா யாரும் என்ன சொல்ல, குரு என்ன சொல்லான்னு கேட்டால் யமதர்மராஜன்கிட்ட போய் யாராவது எதிர்த்து நின்று ஜீவராசிகள் பேச முடியாதோ அந்த மாதிரி பலம் படைத்தவன் அவன். அதனால் யாராவது போய் நிற்க முடியுமா? முன்னாடி முடியாது. யாரால் நிற்க முடியும்னா ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு யாராலும் போக முடியாது. அதனால் பலியை எதிர்த்து நிற்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், பகைவரான பலிக்கு தீயது வரும் காலத்தை எதிர்நோக்கி அவரது விண்ணுலகத்தை துறந்து எங்கேயாவது சென்று வாழுங்கள்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாராம். அதனால் பலிக்கு அந்த மாதிரி மகாபலிக்கு ஒரு டைம் வர வரைக்கும் நீங்களாம் இங்கெல்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அவரை எதிர்த்து சண்டையெல்லாம் போட முடியாது, அவர் ஜெயிக்கலாம் முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கோ, விண்ணுலகத்தை துறந்து வேறு எங்கேயாவது போய் மறைஞ்சு வாழுங்கோ சொல்லி அனுப்புகிறாங்க. தேவர்கள் என்ன பண்ணுறாங்கலாம், பயந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. எதாவது சண்டை கண்டா போட முடியுமா? கண் காணாமல் மறைந்து போனவுடன் அசுரர்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் விண்ணுலகை கைப்பற்றிய போது தேவர்களது தாயாகி அசுரர்கள்லாம் என்ன பண்ணுறா, விண்ணுலகெல்லாம் கைப்பற்றியாச்சு. விண்ணுலகத்தில் யாரும் இல்லை, இந்திரன் இல்லை, தேவர்கள்லாம் இல்லை, அவள்லாம் போய் மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சுட்டான். அப்போ தேவர்களது தாய் யாருன்னு கேட்டால் அதிதி தேவி. தான் அனாதையாக விட்டதாக அவள் என்ன பண்ணுறா, எல்லாரும் அவளோட புதல்வர்கள் இல்லையா, அதனால் தாய் மாத்திரம் தனியாக இருக்கா. தான் அனாதையாக எண்ணி விட்டதாக எண்ணி வருத்தமடைந்து அந்த சமயத்தில் என்னான்னு கேட்டால் அதிதி தேவி காசியபமணி வருத்தமடைந்த அதிதி தேவிக்கு பயோவிரதம் பற்றி கூறுறார். பயோவிரதம்னு ஒரு விரதத்தை பற்றி சொல்ல. எல்லாமே ஒன்றும் உடனே ஏதாவது சாத்தியமாகணும்னா அதுக்கு ஏதாவது பண்ணணும். இவன் என்ன பண்ணுறா, ஆண்டாள் என்ன பண்ணுறா, கண்ணனை அடையணும்னா ஒரு விரதம் இருக்கா இல்லையா. அதனால் மார்கழி நோன்பு, அதனால் அப்படி நோன்பெல்லாம் இருக்கா. அதனால் இங்கே இந்திரனை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டா மகாபலி ஒரு யஜ்யத்தை பண்ணுறான். அந்த மாதிரி அஸ்வமேத யாகம் பண்ணுறான். அந்த மாதிரி ஒரு காரியங்கள் நடக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும் இல்லையா. அதனால் இப்போ பார்த்தோம் நிறையா பரிகாரங்கள்லாம் பற்றி சொல்ல. இப்போ பார்த்தா பரிகாரங்கள் இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோலாம் சொல்ல. அதெல்லாம் அந்த காலத்திலே ஆரம்பித்து வச்சு தான். அதனால் பரிகாரங்களில் விபரீதமான பரிகாரங்கள்லாம் பண்ணக்கூடாது. விபரீதமான பரிகாரங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதனால் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் எதாக இருந்தாலும் பகவானை குறித்து தான் இருக்கணும். அதனால் வேறு விதமான பரிகாரங்கள்லாம் பண்ணி அது விபரீதமாக போகக்கூடாது. அதனால் பரிகாரங்கள் பண்ணுறது வழக்கம் உண்டு, அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்தது தான். அதனால் ஏதோ ஒன்று நடக்கணும்னா பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் என்னென்ன, அது யாரை குறித்து இருக்கணும்னா பகவானை குறித்து, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் குறித்து தான் இருக்கணும். ஏன்னா அவன் தான் கடைசியில், ஏன்னா எல்லா இடத்துலையும் சொல்கிறது அதுதான் இல்லையா. அதனால் பயோவிரதம் பற்றி அதை முறையாக எப்படி பயோவிரதத்தை முறையாக செய்யணும், எதுவாக இருந்தாலும் செஞ்சால் ஸ்ரீமன் நாராயணனை பிரத்யட்சமாவான்னு சொல்லி அந்த பயோவிரதத்தை பற்றி சொல்லாராம். ஸோ அவ்வாறு மிகவும் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அதிதி தேவி ஸ்ரத்தையோடு பண்ணுறாளாம், பக்தி ஸ்ரத்தையோட விரதத்தை. ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த ஒரு பெரிய சாப்டரே இருக்குது, பயோவிரதம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத விசேஷமாக அனுபவிக்கிறார். அதுக்கு நம்ம போக வேண்டாம். இப்போ
பயோவிரதங்கிறது ஒரு சிறந்த விரதம். இது ஸ்ரீமன் நாராயணனை பிரத்யக்ஷமாகக்கூடிய ஒரு விரதம். அதை சொன்னோடனே முடிந்தும் பகவான் வராருங்க, நேரில் வரார். நேரில் வந்து அதிதி தேவிக்கு வரமளித்தாராம். பெருமாள் உடனே வந்துட்டார். கூப்பிட்டோடனே வருவார் இல்லையா, காத்துருக்கார் இல்லையா, நிறைய இடத்துல பார்க்குறோம். அதனால் அதிதி தேவிக்கு வரம் என்ன கொடுத்தார்? பயோவிரதம் பற்றி விரிவாக பாகவதத்தை சொல்லியிருக்கேன்னு சொன்னோம் இல்லையா. அதனால் பகவான் என்ன பண்ணுறாருன்னா அதிதி தேவிக்கு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்? இவ்வாறு கூறலானார். என்ன சொல்கிறாருன்னா, தேவர்களோட அன்னையே நீ அதிதி தேவியே, நீ வெகு காலமாக எதை விரும்புகிறாய் என்பதை நான் அறிவேன். பகவானுக்கு தெரியாது இல்லையா, அவனுக்கு எல்லாமே தெரியாமல் இருக்குமா? அவளை பார்த்து சொல்லாராம், அதிதி தேவியை நீ எதுக்கோசரம் இந்த விரதங்கள்லாம் இருக்க, எதுக்கோசரம் என்னை கூட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு உன்னோட விருப்பம் என்னங்கிறது எனக்கு தெரியும். உனது மைந்தர்களான தேவர்களது செல்வங்களையும் பதவிகளையும் அசுரர்கள்லாம் பறிச்சுன்னு போயிட்டா. உன்னோட மைந்தர்கள் தேவர்கள் இல்லையா, அவளோட பதவிகள்லாம் என்ன, இந்திர பதவியெல்லாம் போயிடுத்து, விண்ணுலகம் எல்லாம் போயிடுத்து, எல்லாம் அசுரர்கள்லாம் பறித்து கொண்டு விட்டனர். அதனால் அவர்களை வென்று மகத்தான செல்வத்தையும் வெற்றியும் திரும்ப பெற வேண்டும். அதனால் இழந்த செல்வத்தை பெற வேண்டும் இல்லையா, வெற்றி கொள்ள வேண்டும். இந்திர பதவியை திரும்பி வர அந்த தேவர்களுக்கு அவளுக்கெல்லாம் போய் தேவர்களெல்லாம் திரும்பி விண்ணுலகத்தில் போய் இருக்கணும். அதனால் வெற்றி கொள்ள வேண்டும், திரும்ப பெற வேண்டும். அதனால் நீ என்ன பண்ணணும்னு கேட்டால், அசுர தலைவர்களை வெற்றி கொள்ள இயலாது. அதனால் இப்போது போய் நீ போய் அசுர தலைவர்கள்லாம் போய் வெற்றி கொள்ளணும்னு கேட்டால் முடியாது, சாத்தியம் இல்லை இப்போது இந்த உடனே. அதனால் ஏன் கேட்டேன்னா, காலமும் அந்தணர்களோட ஆசையும், ஏன்னா அவளோட பெரியவாளோட ஆசைகள் இருந்தால் எதையுமே வந்து மாற்ற முடியாது. அந்தணர்களோட ஆசைங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அவெல்லாம் வேத வாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. பெரியவாள்லாம் வரும்போது அந்தணர்கள்லாம் வேத வித்துக்கள்லாம் வந்து ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணுவாள். ரொம்ப விசேஷம் இல்லையா. வேத வித்துக்கள்லாம் உட்காத்தி வச்சு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது, வேத மந்திரத்தை சொல்லும்போது அதை அசைக்கவே முடியாது. அதுதான் இங்கே எடுத்து காட்டுறாங்க. என்ன பெருமாள் சொல்றது காரணம் கேட்டால், காலமும் அது மாத்திரம் இல்லாமல் அந்தணர்களோட ஆசையும் ஆசீர்வாதமும் அவர்களுக்கு அனுகூலமாக இருந்தது. அவள்லாம் மந்திரங்கள்லாம் பண்ணி யஜ்யங்கள்லாம் பண்ணி அந்த ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய எல்லாமே சாதகமாக எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அவளோட ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது, அவர்களை காத்து நிற்கின்றன. அதனால் அவர்களை வெற்றி கொள்ள முடியாது. அதனால் இப்போது அவர்களோட போரிட்டான் என்ன பண்ணால், போய் சண்டையெல்லாம் போடலாம் சொன்னால் ஜெயிக்க முடியாது. நீ என்ன பண்ணுற, என்னை குறித்து இருந்த விரதம், அதனால் உடனே கேட்கலாம் இல்லையா, அதிதி தேவி கேட்கலாம், இத்தனை விரதங்கள்லாம் இருந்தேனே வேஸ்ட்டு தானா, உன்னை குறித்து நான் வந்து விரதங்கள்லாம் இருந்தேனே, அதோட பயன் கிடையாதா என்னன்னு கேட்கலானே. அதனால் அதற்கு ஏற்ற பயன் நிச்சயம் கிடைக்கும். அதனால் எந்த விரதம் இருந்து என்னை தவம் நினைச்சு நீ பண்ண விரதங்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து பயன் இல்லாமல் போகாது, வேஸ்ட் ஆகாது. நிச்சயமாக அதுக்கு பயன் கிடைக்கும், ஒரு நாள் பயன் கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால், நான் என்னோட ஒரு அம்சத்தோடு காஷ்யபரது வீரியத்தில் போய் நான் வந்து தங்களுக்கு மகனாக பிறந்து உங்களோட மக்களை காப்பேனாகன்னு சொல்லாராம். என்ன பெருமான்னு கேட்டால், நான் ஒரு அம்சத்தோடு என்னோட ஒரு அம்சத்தோடு காஷ்யப முனிவர் இல்லையா, அவரோட வீரியத்தில் போய் பரவி தங்களுக்கு மகனாக பிறந்து ஒரு ஜென்மத்தில் ஒன்று பின்னாடி பார்க்க போகிறோம், பிறந்து உங்களோட மக்களை காப்பேனாக, உங்களோட தேவர்கள் இந்திர பதவியெல்லாம் மீட்டு தருவேன்னு சொல்லாராம் பெருமாள். ஸோ அதன்படி என்ன பண்ணான்னு கேட்டால், ஸ்ரீமன் நாராயணன் பகவான் அதிதி தேவிக்கும் காஷ்யபருக்கும் மகனாக பிறந்தாராம். அதனால் வாமனனோட விருத்தாந்தம் ஆரம்பிக்கும் போது, பிறக்கும் போதே அவளோட வாமனனோட அப்பா பேர் காஷ்யபர், மகளாக அதிதி தேவிக்கு 2 பேருக்கு மகனாக பிறந்தார். என்ன சொல்லுது, ஏன்னா பிறக்கும் போதே பார்த்தா 5 வயசு குழந்தையாக பிறந்தாராம் வாமனன். பிறக்கும்போது அப்படி பிறந்திருக்கார் அவர். ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிக்க முடியாது, டைம் இல்லையா அவருக்கு, வேலை சீக்கிரம் முடிக்கணும். அதனால் மகாபலியோட முன்பிறப்பு என்னன்னு கேட்டால், மகாபலியோட முற்பிறவியெல்லாம் பார்த்து சொல்லும்போது, முற்பிறப்பு வேடன். 6 முகூர்த்தம் என்ன பண்ணான்னு கேட்டால் இந்திர பதவியில் இருந்தானாம் அவன். அதனால் அவன் அந்த 6 முகூர்த்தம் தானம் செய்ய எண்ணி என்ன பண்ணாவும், இந்திர பதவியில் இருக்கும்போது தானங்கள்லாம் பண்ணணும். என்னெல்லாம் பண்ணான்னு கேட்டால், முதல்ல ஐராவதத்தை வந்து யாருக்கு கொடுத்தானோ, மகஸ்தியர் கொடுத்தானா. அப்புறம் உச்சேஸ்வரஸ்ங்கிறத குதிரை, அது வந்து விஸ்வாமித்திரருக்கு கொடுத்துருக்கான். அப்புறம் காமதேனுங்கிறத வசிஷ்டருக்கு கொடுத்துருக்கான். சிந்தாமணியை வந்து காவலருக்கும், கல்பக விருஷம் வந்து கௌண்டரிக்கும் கொடுத்தானாம். அதனால ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்துருக்கான். அதனால் தான தர்மங்கள்லாம் பண்ணும்போது அப்பெல்லாம் கொடுத்துருக்கான்.
அவன் தான் யாருன்னா பின்னாடி பலி சக்கரவர்த்தி ஆகிறான். அதனால அவனோட முன்பிறப்பை பற்றி சொல்ல ஆரம்பிங்க. அந்த இந்திர பதவியில் இருந்த ஆசையால் யாகம் செய்து இந்திர பதவியில் கொஞ்ச நாள் இருந்தான் இல்லையா, 6 முகூர்த்த காலம் இருந்தோடனே அந்த பதவி ஆசை வந்தது அவனுக்கு. சில பேருக்கெல்லாம் பதவி ஆசை வரும் இல்லையா, கொஞ்ச நாள் இருந்து பார்த்தா அதில் என்னெல்லாம் கிடைக்கிறது, அதனால என்ன சௌகரியங்கள்லாம் கிடைக்கிறதுன்னு பார்க்குறோம் இல்லையா, அதனால் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு அந்த பதவிக்கு போவான். இன்றைய காலகட்டத்தில் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த காலத்துலேருந்து அப்படி தான் அந்தந்த பதவிக்கு ஆசைப்பட்டு எல்லாரும் போவா இல்லையா. அதனால் இந்திரனை விரட்டி தன்னோட வயமாக்கி கொண்டானாம். அதனால் அப்படி இந்திரனை விரட்டி தான் அப்போ தான் சண்டை போட்டு அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த கதைகளை பூர்வ வித்தாந்தங்கள்லாம் பார்த்தோம். அதனால் 18வது அத்தியாயத்தில் சுகபிரம்மத்தோட அனுபவம் இது. பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அதிதி தேவிக்கு மகனாக பிறந்தார். பிறக்கும்போதே 4 திருச்சக்கரங்களோட அவதாரம். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரம் மாதிரி தான் சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணனோட பாலலீலைகளாக இருக்கும் மாதிரி இங்கே பார்த்தா அதிதி தேவிக்கு பிறக்கும்போதே 4 திருக்கரங்களோடு அவதாரம் செய்தாராம். அந்த திருக்கரங்கள் என்ன இருக்குன்னு கேட்டால் சங்கு, சக்கரம், கதை, தாமரை மலர் இருந்தன. அந்த திருக்கரங்களில் அவதாரம் பண்ணும்போது இதெல்லாம் இருந்தது. அப்புறம் வாமன அவதாரத்தை பற்றி விசேஷமாக அங்கே அனுபவிக்கிறாருங்க ஸ்ரீமத் பாகவதத்தில். அங்கே 4 திருக்கரங்களோட அவதாரம். திருக்கரங்களில் சங்கம், சக்கரம், கதை, தாமரை மலர் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் தாமரை மலர் போன்ற அகன்ற அழகிய திருக்கண்கள். அவனோட திருக்கண்கள் எப்படி இருந்துன்னு கேட்டால், பிறக்கும்போதே அவனோட தாமரை மலர் போன்ற அகன்ற அழகிய திருக்கண்கள். தாமரை மலர் எப்படி அகர்ந்து விரிஞ்சிருக்கும் இல்லையா, அப்படி அகன்ற அழகிய திருக்கண்கள். அவனோட அறையில் பார்த்தா மஞ்சள் பட்டாடையோட அறையில் கட்டின்னு இருக்கான். நீலமேக சியாமளன், கோமளன், மகர குண்டங்களில் பேரொழியால் தாமரை மலர் போன்ற திருமுகம். அதுவும் தாமரை மலர் போன்ற திருமுகம் அவனுக்கு. மேலும் ஒரு ஒளி வீசுகிறது. அவன் பிறக்கும்போது எப்படியெல்லாம் பிறந்தான்னு சங்கு சக்கர கதாதாரியாக பிறந்தான். தாமரை மலர் போன்ற அழகிய திருக்கண்கள், நீலமேக சியாமளன், கோமளன், மகர குண்டலங்கள், அறையில் பார்த்தா மஞ்சள் பட்டாடை, இப்படி மேலும் திருமுகம் ஒளி வீசிக்க ஆரம்பிக்கிறது அவன் அவதாரம் பண்ணும்போது. திருமார்பில் பார்த்தா ஸ்ரீவத்சம், மறு, கைகளில் பார்த்தா பொன்வளைகள், தோள்களில் தோல் வளையல்கள், தலையில ரத்தின கிரீடம், இடுப்பில் தங்க ஒட்டியானம், திருப்பாதங்களில் அழகிய கொலுசுகள், கழுத்திலே தன்னொத்த அழகு படைத்த வனமாலை. என்ன கழுத்தில் பார்த்தா தன்னொத்த அழகு படைத்தேன்னு சொல்லாருன்னா எல்லாமே அழகு இல்லையாவும், அதனால் அழகு படைத்த வனமாலை. அதில் மொய்க்கும் கருவண்டுகளின் இனிய ரீங்காரம். அதனால் அப்படி அந்த புஷ்பங்களில் அப்படி கருவண்டுகள்லாம் மொய்க்கும் இல்லையா, அதனால் தேன் பருகிறதுக்கோசரம் மொய்க்கும், அதனால் வண்டுகள்லாம் ரீங்காரம் இடுறது. கழுத்தில் பார்த்தா கௌஸ்துபமணி, அழகை ஒளி வீசுகிறது. கௌஸ்துபமணி கழுத்தில் பார்த்தா கௌஸ்துபமணி சாத்தின்னு இருக்கார் அவர். இவ்வாறு பகவானாத ஒளியால் கஷ்யப் பிரஜாபதிக்கும் திருமாளிகள் படர்ந்திருந்த இருள் போகிறதாம். அதனால் இந்த இவ்வளோ பிரைட்னஸ்னால கஷ்யப் பிரஜாபதியோட திருமாளிகளில் இருட்டாக இருக்கிறதெல்லாம் ஒளி வீசுகிறதாம். அதனால் பின்னாடி ஆண்டாளும் கொண்டா இல்லையா, அதனால் மாளிகையில் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய சொல்கிறா இல்லையா, அப்படிப்பட்ட இங்கே ஒளி அந்த கஷ்யப் பிரஜாபதியோட திருமாளிகளை படர்ந்திருக்க அங்கே இருக்கக்கூடிய ஒளியினால் இருளெலாம் போகிறதாம். அப்படி அவதாரம். அப்புறம் பகவான் அவதாரம் செய்த போது 8 திசைகளும் தெளிந்திருந்தன. 8 திசைகள் என்ன எப்படி இருந்தது, பகவான் அவதாரம் பண்ணான். வாமன அவதாரம் நடக்கும்போது இதெல்லாம் முன்னாடி பிறக்கும்போது இதெல்லாம் முன்னாடி பார்த்தோம். அப்புறம் 8 திசைகள் என்னென்ன 8 திசைகள் பார்த்தா, நதிகள் தடாகங்கள்னா முதலிய நீர்நிலைகள் ஸ்படிகம் போல தெளிந்து விளங்கின. கலங்கி இருந்த நதிகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அவன் அவதாரம் பண்ணும்போது வாமன அவதாரம் பண்ணும்போது தெளிஞ்சு போச்சான். ஸ்படிகம் மாதிரி இருக்கும் சொல்லுவோம் இல்லையா, அதனால் ஸ்படிகம் மாதிரி அப்படி பளிச்சுன்னு இருக்குமா, தெளிந்து இருக்கும். மக்கள் மனம் எப்படி இருக்குன்னு கேட்டால் மகிழ்ச்சியோட பொங்கி இருக்கும். மக்கள் அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தா அதெல்லாம் தானே நடக்கிறது. அந்த சாத்வீகமான அந்த இடம் அப்படி இருக்குது. 6 பருவங்களும் ஒரே சமயத்தில் 6 பருவங்கள்லாம் என்ன பண்ண, ஒரு பருவத்தில் ஒன்றொன்று நடக்கும் இல்லையா, அதனால் 6 பருவங்களும் ஒரே சமயத்தில் என்ன பண்ணுறதான், தான் ஏற்ப தளிர் பூ பழங்குளம் விளங்கின. எல்லா காலங்களும் சேர்ந்து எல்லா சமயம் ஒரே சமயத்தில் வந்துடுது. இந்த காலத்தில் இந்த புஷ்பங்கள்லாம் இருக்கும், இந்த காலத்தில் இந்த பழங்கள்லாம் பழுக்கும், இந்த காலத்தில் இந்த காய்கள்லாம் காய்க்கணும் இருக்கும் இல்லையா. அதனால் அத்தனை பருவங்கள்லாம் அந்தந்த காலத்தில் மாம்பழம் எல்லா காலத்திலும் இருக்கிறது இல்லை இல்லையா.
அதில் மாம்பழத்துக்குன்னு ஒரு உரிய காலம் இருக்கும். அந்த மாதிரி பலாப்பழம்னு ஒரு உரிய காலம் இருக்கும். அதெல்லாம் எல்லாமே சேர்ந்து என்னாச்சுன்னு கேட்டால் வாமனன் அவதாரம் பண்ணும்போது எல்லாமே கிடச்சிதான். அதனால் எல்லாமே பழங்களுடன் விளங்கின. அப்புறம் விண்ணுலகம், மண்ணுலகம், ஆகாயம், தேவர்கள் என்ன, பசுக்கள், அந்தணர்கள், மலைகள் அனைத்தும் ஆனந்தம் அடைந்தன. விண்ணுலகமாக இருக்கட்டும். அதனால் வாமனன் அவதாரம் பண்ணுவான்னு சொன்ன அவதாரம் ஆனோடனே அங்கே உலகமே எப்படி இருக்குன்னா மண்ணுலகம், ஆகாயம், அப்புறம் தேவர்கள், பசுக்கள், அந்தணர்கள், மலைகள் எல்லாமே பார்த்தா அனைத்தும் ஆனந்தமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக எடுத்து ஏன்னா வந்தாச்சு, இவாளுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வரப்போகுது. அதனால் அவெல்லாம் ஆனந்தமாக அடைந்தார்கள். ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தே விஜித் பிரபு சர்வே நக்ஷத்ரான் தஜ்ஜன்ம தட்சிணம். அதாவது அவதாரத்தை பற்றி சொல்லலாமுங்க. என்னன்னு கேட்டால் துவாதஸ்யாம் சவிதாதிஷ்டன் மத்தியந்தி நகதோ நிருப்யம் விஜயா நாம சாப்ரோக்தா யஸ்யாம் ஜன்ம விதுர்ஹரே. எந்த வளர்பிறை துவாதசியில் பகவான் திருவவதாரம் செய்தாரோ அந்த துவாதசியை விஜய துவாதசி என்று அழைப்பார்கள். அந்த பகவான் வாமனாவதாரமான அந்த துவாதசி இருக்கு இல்லையா, அது விஜய துவாதசி ஆகிறதாம் அழைப்பார்கள். பகவான் அவதாரம் பண்ணும்போது சங்கம், துந்துபி, மிருதங்கம், பணவம், ஆனகம் முதலிய பல வாத்தியங்கள். இந்த வாத்தியங்கள்லாம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? கேள்விப்பட்டது ரொம்ப குறைச்சல் தான். யாருக்கு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பான்னு தெரியல. சங்கம் தெரியும் எல்லாருக்கும், சங்கநாதம் தெரியும். துந்துபி, அப்போ மிருதங்கத்தை பற்றி தெரியும். மிருதங்கள்லாம் இப்போ எல்லாரும் உபயோகப்படுத்துகிறான். பணவம்னு ஒரு வாத்தியம், அப்புறம் ஆனகம் முதலியன பல வாத்தியங்கள் என்னென்னா தானே ஒளியை எழுப்ப ஆரம்பிச்சிருத்தான். அதனால் அவதாரம் வாமனாவதாரம் ஆனோடனே இதெல்லாம் ஒளி சத்தம் போட ஆரம்பிச்சிது. அப்புறம் மனம் மகிழ்ந்த அப்சர பெண்கள்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் நர்த்தனம் ஆடினாராம். மனம் மகிழ்ந்த அப்சர பெண்கள்லாம் இருக்காங்க. அவள்லாம் என்ன பண்ணுறாங்க, நர்த்தனம் ஆட ஆரம்பிக்கிறார், டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. முனிவர்கள் என்ன பண்ணுறாங்க, முனிவர்கள், ரிஷிகள், தேவர்கள், மனுக்கள், பித்ரு தேவர்கள், அக்னி தேவன் ஆகியோர் போற்றி துதித்தனர். இவாள்லாம் என்ன பண்ணுறா, பகவான் வாமனாவதாரம் ஆச்சு. வாமனாவதாரம் ஆன உடனே இவாளுக்கெல்லாம் மனசில் என்ன கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள், ரிஷிகள்லாம், தேவர்கள், மனுக்கள், பித்ரு தேவர்கள் இவாள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் அக்னி தேவன் ஆகியோர் போற்றி துதித்தனர். பெருமாளை போற்ற ஆரம்பித்தேன், மங்களங்கள்லாம் பாட ஆரம்பித்தேன். அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள், வித்யாதரர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், சாரணர்கள், யட்சகர்கள், அரக்கர்கள், கருடனை சேர்ந்த பறவைகள், சிறந்த நாகங்கள் மற்றும் தேவர்களது பணியாட்கள் ஆகியோரும் அனைவரும் கூட்டமாக பாடி துதித்த வண்ணம் நர்த்தனமாடினர். சில நிகழ்ச்சிகள்லாம் அப்போ பார்க்க போகிறோம். வருஷம் முடிய போகிறது இல்லையா, 31ஆம் தேதி ராத்திரி பார்த்தா என்ன நடக்கிறது, எல்லாரும் எப்படி நர்த்தனம் ஆடுறா இல்லையா. அதனால் எதுக்கோசரம் நர்த்தனம் ஆடுறா, 31 புது வருஷத்தை கொண்டாடணும், புது வருஷத்தை வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நியூ இயர் ஈவ்னு கொண்டாடுறோம். அது அயல் நாட்டிலேருந்து வந்தது, நம் நாட்டு பழக்கம் இல்லை. அயல் நாட்டிலேருந்து கொண்டாடாத நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா இப்போ அதை வச்சு தான் நம்ம மாதங்கள்லாம் கொண்டாடுறோம் இல்லையா. ஜனவரி மாதமாக இருக்கட்டும், பிப்ரவரி மாதங்கிறது கேலண்டர், அதெல்லாம் வச்சு தான் நம்ம பண்ணணும். என்றைக்காவது சித்திரை மாதத்தை பார்த்து வச்சு நமக்கு யாராவது சம்பளம் கொடுக்குறாங்க ஆஃபீஸில், வேறு எதாவது நடக்கிறதா, அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது மாதிரி அதை கொண்டாடுறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணுறோம், நியூ இயர் ஈவ்னு சொல்லி கொண்டாடுறோம். அந்த மாதிரி இவாள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வாமனாவதாரம் இப்போ வாமனன் பிறந்தான்னொடனே அவள் அத்தனை பேரும் அங்கே இருக்கக்கூடியவள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அத்தனை பேரும் கூட்டமாக பாடி துதித்த வண்ணம் நடனம் ஆடுகின்றனர். யாரெல்லாம் கேட்டால் சித்தர்கள், வித்யாதரர்கள், கிண்ணறர், கருடர்கள், கிம்புருஷர்கள், சாரணர்கள், யட்சகர்கள், அரக்கர்கள், கருடனை சேர்ந்த பறவைகள், சிறந்த நாகங்கள் எல்லாமே சேர்ந்து எல்லாமே ஒரே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறார். எல்லாரும் நர்த்தனம் ஆடி துதித்த வண்ணம் சந்தோஷமாக இருக்காருங்க. அவர்கள் அதிதி தேவியின் ஆசிரமத்தின் மேல் பூமாரி பொழிந்தனர். அவள்லாம் என்ன பண்ணா, அங்கே அதிதி தேவியோட ஆசிரமத்தில் யார் இருக்கான்னு கேட்டால் வாமனன் அவதாரமான கிருஷ்ணாவதாரத்தை பார்க்கும்போது அங்கே பெரியாழ்வார் கொண்டாடுறா இல்லையா, அங்கே என்னெல்லாம் நடக்கிறது. கிருஷ்ணாவதாரமானோடனே அங்கே இருக்கிறவெல்லாம் அங்கே எங்கேயும் ஓடுறா, தலைவிரிச்சு ஓடுறா. அவள் போட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கீழே விழுந்துதான் மேலே விழுந்தான் தெரியல, தலைகால் புரியாமல் ஓடுவான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓடின மாதிரி இங்கே இவாள்லாம் அங்கே கூட்டமாக ஓடுறா, டான்ஸ் எல்லாம் ஆடுறா. அவர்கள் அதிதி தேவியோட ஆசிரமத்தில் வாமனன் பிறந்த இடத்திலேயே மலர்களால் பூமாரி பொழிந்தனர்.
இப்படி ஒரு அவதாரம், வாமன அவதாரம். பிறகு என்னாச்சு கேட்டால், காஷ்யப முனி தகுந்த காலத்தில் ஜாதகர்மா முதலான சம்ஸ்காரங்களை செய்வித்தனர். குழந்தையெல்லாம் பிறந்தவுடனே சில சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணணும். அதுதான் இங்கே சொல்ல. ஜாதகர்மா எப்போ செய்யணும்னு கேட்டால், குழந்தை பிறந்தவுடன் செய்ய வேண்டிய சம்ஸ்காரம். ஜாதகர்மாங்கிறது குழந்தை பிறந்தவுடனே. அதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறோம். சில பேர் உபநயனத்துக்கு முன்னாடி பண்ணுறோம். சில பேருக்கு உபநயனம் கல்யாணத்துக்கு முதல் நாள் நடக்குது. அதனால் அதெல்லாம் சேர்த்து தான் பண்ணுறோம். ஆனால் ஜாதகர்மா எப்போ செய்யணும்னு கேட்டால், குழந்தை பிறந்தவுடனே செய்யக்கூடிய அந்த சம்ஸ்காரம் ஜாதகர்மா. அது சாத்தியம் இருக்கா? சாத்தியம் கிடையாது. என்ன, இப்போ எல்லாமே வீட்டிலலாம் முன்னெல்லாம் வந்து பிரசவங்கள்லாம் குழந்தைகள்லாம் பிறக்கிறது வீட்டில் நடக்கும். அதில் அங்கே நடக்கும்போது அங்கே பண்ணக்கூடிய இதாக இருக்கும். இப்போ பார்த்தா எல்லாமே நர்சிங் ஹோமில் அதுக்குன்னு தனியாக ஏதாவது ரூம்ஸ் எல்லாம் கட்டிருக்காள் இல்லையா? கட்டுறதில்லை. ஜாதகர்மா பண்ணோன்னா இப்போ பார்த்தா நிறைய இடத்துல மெடிடேஷன்லாம் பண்ணுறதுக்கோசரம் இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், ப்ரேயர் ஹால் அப்படின்னு ஒன்று கட்டிருக்கா இல்லையா? அந்த மாதிரி ஜாதகர்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்சிங் ஹோமில் எங்கேயாவது ரூமெல்லாம் கட்டிருக்காளா? இல்லை, கட்டலை. சாத்தியம் இல்லை. ஏன்னா வாழ்க்கை பற்றி தெரியாது. யாராவது சொன்னால் நடக்குமோ என்னமோ தெரியாது பின்னாடி. இப்போது நாம் எப்போ செய்கிறோம்னா, உபநயனம் செய்யும்போதோ இல்லை ஜாதகர்மா, நாமகரணம். ஜாதகர்மா எப்போ பண்ணணும்னா பிறந்த உடனே செய்யணும். அப்புறம் நாமகரணம் வந்து பேர் வைக்கிறது 11 நாள் செய்யக்கூடியது. அன்னப்பிராசனம் 1 வருடம். இதெல்லாம் வந்து ஆர்டர், செய்யக்கூடிய ஆர்டர். அந்தப்படி முறைப்படி செய்ய ஆரம்பித்தானா அந்த வாமனனுக்கு. அடுத்து காஷ்யப முனிவருக்கு வாமனனுக்கு உபநயனம் செய்வித்தார். உபநயனம் பண்ணணும். அதனால் தகுந்த காலத்தில் இந்த வயசில் உபநயனம் பண்ணுறதெல்லாம் இப்போ சில இடத்துல நிறைய இடத்துல உபநயனங்கள்லாம் கரெக்டாக பண்ணிடுறா. ஏதோ ஒரு சில இடத்துல தான் வந்து அவளுக்கு அதில் அபிப்பிராயம் இருக்கோ இல்லையோ தெரியல. அது பண்ணணுங்கிறதுக்கோசரம் கல்யாணத்துக்கு முன்னாடி உபநயனம் பூனல் போட்டால் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், இல்லைன்னு கல்யாணம் பண்ண முடியாது. அதுக்கோசரம் உபநயனம் பண்ணுறா சில இடத்துல. காஷ்யப முனிவர் வாமனனுக்கு உபநயனம் பண்ணி வச்சார். கிருஷ்ணாவதாரத்தில் மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி என்று ஒத்துத்தர் ஒன்று கொடுத்தார் இல்லையா? அந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் அனுபவம். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் சொல்றார் இல்லையா? ஒன்று ஒத்தது. அந்த 10 பாசுரத்தில் அனுபவம் ஒத்தத்தராக ஒன்று கொடுத்தா. அதே மாதிரி இங்கே வாமனாவதாரத்தில் உபநயனத்தும் போது வேண்டியவர்கள் என்னெல்லாம் யார் என்ன கொடுத்தாருன்னா லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. உபநயனத்தும் போது பெருமாளுக்கு உபநயனம் நடக்குதுன்னா எல்லாரும் காத்துருப்பா இல்லையா? பெருமாளுக்கு கல்யாணம்னா அங்கே காத்துருக்கா. அந்த மாதிரி உபநயனத்தும் போது உபநயனத்துக்கு உபநயனம் பண்ணோன்னே உடனே வெறும் பூனல் போட்டுக்கிறது மாத்திரம் இல்லை. அதுக்கு வேண்டிய சாமக்கிரைகள்லாம் நிறையா இருக்கும் முன்னாடி. அதெல்லாம் ஒருத்தர் ஒன்று கொடுக்குறா. யார் என்னென்னு கொடுத்தாருன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்தார். பூனல் போட்டுக்கிறதுங்கிறது வந்து பூனல் போட்டுக்கிறது மாத்திரம் இல்லை, உபதேசம், பிரம்மோபதேசம்னு நம்ம பண்ணுவோம். கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? முகூர்த்தம், பிரம்மோபதேச முகூர்த்த பத்திரிகை அப்படின்னு தான் போடுவோம். பூனல் முகூர்த்த பத்திரிகைன்னு யாரும் போடுறதில்லை இல்லையா? அந்த பிரம்மோபதேசம்தான் மிகவும் உயர்ந்தது. அந்த அந்த காயத்ரி மந்திரம் அப்படி விசேஷமாக. காயத்ரி மந்திரத்தை பற்றி நிறைய பெரியவர்கள்லாம் நிறையா சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட உயர்ந்த மந்திரம். அந்த மந்திரத்தை வந்து சாதாரணமாக சொல்லக்கூடாது, உபதேசமாக சொல்ல வேண்டும். எந்த மந்திரங்களாக இருந்தாலும் இப்போ நிறையா மந்திரங்கள்லாம் உபதேசம், பெரியவாழ்கிட்ட உபதேசம் பண்ணிக்கணும். உபதேசம் பண்ணாமல் அந்த மந்திரங்கள்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பெரியவாலாம் சொல்லி வச்சுருக்கா. அதனால் நல்லது நடக்குமே தவிர கெடுதல் நடக்காது. அந்த மாதிரி உபதேசங்கள் இல்லாமல் சொல்லக்கூடிய மந்திரங்கள் பண்ணால் கெடுதல் நடக்கும். அதை நம்ம பார்க்கலாம், பிரத்யட்சமாக நிறையா பார்க்கலாம். அதனால் அப்படிப்பட்ட மந்திரங்கள்லாம் வந்து உபதேசம் பண்ணுறதுக்கு தான் பிரம்மோபதேசம்னு பேர். காயத்ரி மந்திரத்தை உபதேசம். இப்போ பார்த்தா ரோட்டில் பார்க்குறோம். ரோட்டில் பார்த்தா அவாவா ஃபோனில் வச்சுன்னு போகிறா. அப்போ பஸ் எல்லாம் பார்த்தா அதில் மந்திரங்கள்லாம் சொல்கிறது காயத்ரி மந்திரத்தை. அப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் காதில் விழுற மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு போக ஆரம்பிச்சாச்சு. அப்படி காயத்ரி மந்திரத்தை சூரிய பகவானே வந்து உபதேசம் பண்ணாராம். அப்புறம் ப்ரஹஸ்பதி யஜ்ஞோபவீதம் பூனல். அடுத்து 2 விசேஷம் இல்லையா? உபநயனம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணணும். அடுத்தது பூனல் போட்டுக்கணும். பூனல் வந்து யார் கொடுத்தான்னு கேட்டால் ப்ரஹஸ்பதி கொடுத்தாராம். காசிபர் வந்து இடுப்பில் தரிக்கும் முஞ்சி புல்லாகிய மேகலையம் அணிவித்தார். அதனால் உபநயனத்தும் போது கவனிச்சிருக்கலாம். இடுப்பில் வந்து தர்ப்பத்தினால அவனை கட்டுவா, பார்த்துருப்பில்ல. அதனால் இடுப்பில் தரிக்கும் முஞ்சி புல்லாகிய மேகலையம் அணிவித்தாராம் காசிப முனிவர். அப்புறம் பூமி பிராட்டு என்ன பண்ணான்னு கேட்டால் மாந்தோலை கொடுக்குறா. பூமி மாந்தோல்லாம் கட்டிக்கணும்.
உபநயனம் போது மாந்தோல் கட்டிக்கிற வழக்கங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் அதெல்லாம் சின்னதாக ஒன்று கட்டுவா, பூனலில் கட்டுறப்பா பார்த்துருப்பேன் நீங்கள். அதுக்கெல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லி தான் கட்டுவா. சாதாரணமாக மாந்தோல்லாம் கட்ட மாட்டான். அது வழக்கமாக ஆவணி ஆட்டத்தின் போது கூட பார்த்தா பிரம்மச்சாரிகள் எல்லாரும் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுவா. நிறையா கூட்டமாக அந்த ஆவணி ஆட்டங்கள்லாம் பண்ணும்போது பிரம்மச்சாரிகள்லாம் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவாவா அந்த இடுப்பில் கட்டிக்கிற அந்த முஞ்சி புல்லாலே மேகலையும் இடுப்பில் கட்டிப்பான் சில பேர். அப்புறம் சில பேர் மாந்தோல் வாத்தியாரெலாம் கொடுப்பார். மாந்தோல் கட்டிக்கோங்க, பிரம்மச்சாரிகள்லாம் கட்டிக்கோங்க சொல்லிட்டு அந்த பூனலில் கட்டிப்பா. அது அப்புறம் சந்திரன் பலாசு தண்டு ஒன்று கையில் கொடுப்பா, பார்த்துருப்பேன். இதெல்லாம் நம்ம பூனலும் போது நமக்கு உபநயனத்தும் போது இதெல்லாம் பண்ணக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால் நீங்கள் வாமனாவதாரத்தில் இதெல்லாம் கேட்கும்போது பாருங்க. அடுத்த தடவை நீங்கள் யாராவது உபநயனம் நடந்தால் அங்கே போய் கவனிங்க, இதெல்லாம் பண்ணுறாளான்னு. இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். உபநயனத்தும் போது இதெல்லாம் நடக்காமல் இருக்காது. அதனால் முதல்ல மந்திரம், காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணுவா. அப்புறம் பூனல் போட்டுப்பா நிச்சயமாக. அப்புறம் இடுப்பில் மூஞ்சி புல் கட்டிப்பா. அப்புறம் மாந்தோலை பூனலில் கட்டிப்பா. அப்புறம் கையில் ஒரு தண்டம் கொடுப்பா. கையில் ஒரு குழந்தையெல்லாம் பார்த்தா கையில் ஒரு குச்சி வச்சுருக்கும், பலாச தண்டம்னு பேர். அது சந்திரன் கொடுக்குறாராம். அப்புறம் தாயான அதிதி தேவி என்ன பண்ணுறாராம், கௌபீனம். அதனால் குழந்தைகள்லாம் பூனல் போட்டும்போது கௌபீனம் தான் கட்டிக்கணும். அதனால் கோமணம் கட்டிக்கிறதுன்னு சொல்லி வழக்கம் பார்த்துருப்போம். மஞ்ச கோமணம்னு சொல்லுவோம். அதனால் அந்த கௌபீனத்தை. அப்புறம் விண்ணுலக தேவதை குடை. வாமனாவதாரத்தில் பார்த்தா குடை தான் வச்சுருப்பா இல்லையா, தாழம்பூ, அந்த தாழம் கொடையெல்லாம் வச்சுருப்பா பாருங்க. குழந்தைகள்லாம் ஃபோட்டோலாம் பார்ப்போம். வாமனாவதாரத்தில் கொடை வச்சுருக்காராம். அப்புறம் பிரம்மதேவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஒரு கமண்டலம், கையில் ஒரு கமண்டலம் வச்சுருக்கா இல்லையா, தீர்த்தம் விடணும் இல்லையா, கமண்டலம். அப்புறம் சப்த ரிஷிகள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் குச்சம் என்ற தர்பைகள். குச்சம்னா தர்பைகள்லாம் வேணும் இல்லையா, அதனால் அந்த பவித்திரங்கள் பண்ணுறதுக்கும் ஆசனங்கள் போட்டுக்கிறதுக்கோசம் தர்பைகள்லாம் தேவை. அப்படிப்பட்ட சப்த ரிஷிகள்லாம் தர்பைகள்லாம் கொடுக்குறாராம், குச்சம் என்ற தர்பைகள். அப்புறம் சரஸ்வதி தேவி அக்ஷமாலை கொடுக்குறார். சரஸ்வதி தேவி அக்ஷமாலை மாலையெல்லாம் போட்டுக்கிறார் இல்லையா, அதனால் பார்க்கலாம். அப்புறம் குபேரன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பிக்ஷ பாத்திரத்தை கொடுக்குறாராம். குபேரன் கொடுக்கக்கூடிய தனங்கள்லாம் கொடுப்பாரு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம். பிக்ஷ பாத்திரத்தை கொடுத்துருக்காருன்னு. அதுவும் ஒரு சாதாரணமான பாத்திரம் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட பிக்ஷ பாத்திரத்தை குபேரன் கொடுக்குறாராம். ஏன்னா உபநயனத்தும் போது பார்க்குறோம் இல்லையா, கையில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அம்மா முதல்ல அந்த பிக்ஷையெல்லாம், அப்புறம் நிறையா பேர் மற்றவாள்லாம் அதில் அரிசியெல்லாம் போடுவா இல்லையா பாத்திரத்தை. அதனால் அப்படி குபேரன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பிக்ஷை, ஏன்னா உபநயனத்தில் நடக்கக்கூடியது பிக்ஷ பாத்திரம். அன்னபூர்ணேஸ்வரி பிக்ஷை வழங்கினாலாம். முதல்ல அன்னபூர்ணேஸ்வரி ஏன்னா அன்னபூர்ணி சொல்லுவோம் இல்லையா, அதனால் குறையாமல் இருக்கக்கூடியது பிக்ஷ பாத்திரத்தில் அன்னபூர்ணி தான் முதல்ல பிக்ஷையெல்லாம் என்றாலாம். அப்புறம் உபநயனம் ஆச்சு. உபநயனத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யாரெல்லாம் என்னெல்லாம் கொடுத்தான்னு பார்த்தோம். வாமனன் பிறந்தோடனே என்னெல்லாம் நடந்தது, அப்புறம் வாமனன் உபநயனத்தும் போது என்னெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் என்னெல்லாம் கொடுத்தான்னு பார்த்தோம். அப்புறம் ரெடி ஆச்சு, பூனெல்லாம் போட்டாச்சு, உபநயனம் ஆச்சு, கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பியாச்சு, மகாபலியோட யஜ்ஞசாலை. யஜ்ஞம் பண்ணுறானா மகாபலி. அங்கே யஜ்ஞசாலைக்கு போகிறாருங்க. போகும்போது தன்னோட மார்பில் யார் இருக்கா, பெருமாள் மார்பில் பெருமாளோட அவதாரம் தான் இல்லையா, அதனால திருமார்பில் யார் இருக்கான்னு கேட்டால் தாயார் இருக்கா. அகலகில்லேல் நிறையும் என்ற அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழன்றில் ஆடிகேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே சொல்றார்களே ஆழ்வார். அதனால அகலகில்லேல் நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. அப்படிப்பட்ட உரை மார்பன் யாருன்னு கேட்டால் அகலகில்லேன். அப்படிப்பட்ட அகலகில்லேல் நிறையும் என்று அலர்மேல் மங்கை தாயார் கூட இருக்கா, மார்பில் திருமார்பில் எப்போதும் இருக்கா இல்லையா. அதனால் அந்த கதைகள்லாம் பார்த்தோம். அப்போது மகாலட்சுமி இருப்பது ஞாபகம் வந்துதான். ஏன்னா இவர் பிரம்மச்சார வேஷம் போட்டுன்னு போயிருக்கார். பிரம்மச்சார வேஷத்தில் தாயாரோட போக முடியுமா, ஞாபகம் வந்துதான். போட்டதோ என்னவோ பிரம்மச்சார வேஷம். அப்போ மகாலட்சுமியோட போகிறது ஏற்றமாகாது. அந்த இடத்துல போனால் மகாலட்சுமி போனால் வேஷம் முதல்ல தப்பாயிடும் இல்லையா. அதனால் பிரம்மச்சார வேஷம் போட்டுன்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு யஜ்ஞசாலைக்கு போகும்போது அங்கே ஒரு பெண்ணோட திருமார்பலை எடுத்துன்னு போனால் அது எப்படி சாத்தியமாகும் இல்லையா, ஆகாது இல்லையா. அதனால் ஆனால் அவள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் மகாலட்சுமி தன்னோட திருமார்பிலேருந்து மார்பை விட்டு அகல மறுக்கிறாளாம். நான் போகமாட்டேன், அகலகில்லேன் என்று சொல்லலாம். அதனால தான் ஆழ்வார் அகலகில்லேன் என்று இருக்கக்கூடிய மகாலட்சுமி பெருமாளோட திருமார்பிலேருந்து வெளியில் கிளம்ப மாட்டேங்கிறான். அதனால் அவளை
மறைத்துக் கொள்வதற்காக மாந்தோலை போத்தின்றாராம். பெருமாள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஒரு மாந்தோலை எடுத்து போத்திக்கிறார். அவளை உள்ளுக்குள்ளே நீ வெளியில் போக மாட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல, இருந்தாலும் வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுறாரு, மாந்தோலை எடுத்து மறைத்துக்கொள்ள மாந்தோலை போத்திக்கிறாராம் வாமனன். அப்புறம் போத்தின்றதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டால் 2 விஷயம். அதாவது எஸ்யாம் எஸ்யாம் திசிவிகிறதே தேவி திருஷ்டி ஸ்துதியாக சொல்கிறார் இல்லையா ஸ்ரீஸ்துதியில். அந்த திருஷ்டின்னு மகாலட்சுமியோட ஒரு கட்டாட்சம். அந்த மகாலட்சுமி 2 காரணம் என்னன்னு கேட்டால் போத்தின்றதுக்கு மறைக்கணுங்கிறதுக்கு ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னு கேட்டால் மகாலட்சுமியோட கடாட்சம் பெற்றால் அவனை யாராலும் வெல்ல முடியாது. மகாபலியோட பார்வை மேலே மகாபலிக்கு பார்வையை ஆண்ட தாயாரோட கடாட்சம் மகாபலி மேலே பட்டுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? கடாட்சம் பட்டுதுன்னு யாராவது வெல்ல முடியுமா? அவனை வெல்ல முடியாது. அதனால் போத்தின்றாராம். அதனால் அவனுக்கு கடாட்சம் கிடைக்கக்கூடாது என்று மறைத்தாராம். அதுதான் பார்த்தோம். ராமாயணத்தில் இருக்கட்டும், ராமாயண பட்டாபிஷேகம்லாம் ஆச்சு. ராமாயண பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி ராவண வதங்கள்லாம் ஆச்சு. பட்டாபிஷேகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ராமன் என்ன பண்ணான்னு கேட்டால் எல்லா இடத்துக்கும் அழைச்சின்னு போகிறார் சீதையை. அந்த லங்கையில் அந்த ஊர் புற சுற்றி காமிக்கிறேன்னு அழைச்சின்னு போகிறாரு. ஏன்னா சீதைக்கு தெரியாதானே, முன்னாடி சீதை லங்கையில், அப்புறம் தான் ராமன் வந்திருக்கார். அதனால் சீதையை அழிச்சின்னு போய் ஒரு இடமா காமிக்கிறாராம். ராமாயணத்தில் விசேஷமாக ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. சுந்தரகாண்டத்தில் அந்த அஞ்சனையர் சொல்கிறார் இல்லையா, ஒரு இடமாகும். அப்புறம் பட்டாபிஷேகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ராமன் அழிச்சின்னு போகிறார். அந்த ராமன் அழிச்சின்னு போயிட்டு இதுதான் ஒரு இடமா காமிக்கிறார். இந்தந்த இடம் இந்தந்த இடம் இந்த இடம். எதுக்கு காமிக்கிறான்னு கேட்டால் சீதையோட கடாட்சம் அங்கே படணும். ஏன்னா அந்த இடம்லாம் என்ன ஆயிருக்குன்னா பட்டு போயிருக்கு, எல்லாமே போர் நடந்தது. அப்புறம் லங்கையெல்லாம் ஆஞ்சநேயர் போய் எல்லாம் இழைச்சிட்டு போயிட்டார். அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல விபீஷணனுக்கு போய் தான் பட்டாபிஷேகம் பண்ணி விபீஷணனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு கொடுக்கும்போது எப்படி இடமா கொடுக்க முடியாது இல்லையா? அதனால தாயாரோட கடாட்சம். அதனால தான் ஸ்ரீஸ்துதியில் விசேஷமாக அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். எஸ்யாம் எஸ்யாம் திசி விகரதே தேவி திருஷ்டி ஸ்துவதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிதாம் தன்பதே சம்பதோ. தன் சம்பத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நான் முந்தி நீ முந்தின்னு போய் அந்த மகாலட்சுமியோட சம்பத்துங்கிறது உயர்ந்தது. அந்த செல்வங்கள் சம்பத்துங்கிறது செல்வங்கள்லாம் போட்டி போடுறதான் மகாலட்சுமியோட கடாட்சம் வேணும்னு சொல்லிட்டு. அப்படி அதனால் அந்த மகாபலிக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் கிடச்சிதுன்னு அவனை யாராலும் வெல்ல முடியாது இல்லையா? அதனால் மறைச்சிருந்தாங்க. 2 விதமான காரணம். அப்புறம் மகாபலிக்கும் வாமனனுக்கும் நடக்கும் ஒரு கான்வர்சேஷன், சின்ன ஒரு டயலாக் இல்லையா? பிரகலாதனுக்கும் ஹிரண்யகசிபுக்கும் கடைசியில் நிசிம்மாவதாரத்துக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி இங்கே வாமனனுக்கும் மகாபலிக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. மகாபலி பார்த்தோடனே வாமனனை பார்க்குறார், வாங்கோன்னு கூப்பிட்றார். அதாவது யஜ்ஞசாலைக்கு வந்தோடனே பார்த்தா சின்ன குழந்தையா இருக்குது, இருந்தாலும் ரொம்ப அழகு சொட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அழகு சொட்டுறதுன்னா இங்கே தான் சொட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் இல்லையா? சின்ன குழந்தை. முதல்ல பார்த்தோம் குழந்தை பிறந்தோடனே எப்படிலாம் இருந்துன்னு பார்த்தோம். ஆனால் 4 திருக்கரங்களோடலாம் போல, பிறந்தோடனே இருந்தது. அதனால் கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி 4 திருக்கரங்களோட பிறந்தானே தவிர அப்புறம் கம்சனால் அவனுக்கு ஏதாவது தேங்கி விளைவிட்டு விடுமோ என்று தேவிக்கு அதெல்லாம் மறைச்சிக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறார். அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டால் மகாபலி 4 திருக்கரங்களோட பிறந்தாலும் 2 குழந்தையாக தான் போகிறாங்க. வாமனார் பார்த்து வாங்கோ, யார் நீங்கள், எங்கே வந்திருக்கு என்னன்னு கேட்குறான் மகாபலி. ஸோ வாமனன் என்ன சொல்லான்னு கேட்டால் அந்த குழந்தை பையன் என்ன சொல்கிறான், நான் ஒரு பிரம்மச்சாரி, பார்த்தாலே தெரியாது அப்படிங்கிறான் மகாபலி. இங்கே எங்கே இருக்கீள் கேட்போம் இல்லையா? வந்தோடனே என்ன சமாச்சாரம், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீள், எங்கோ சென்னையில் இருக்கீளா, பெங்களூரில் இருக்கீளா, எந்த தெருவில் இருக்கீள், எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கீள், எல்லாம் விசாரிப்போம் இல்லையா? அந்த மாதிரி நான் ஒரு பிரம்மச்சாரி, ஸோ எங்கே வசிக்கிறீர்கள்னு கேட்குறான் மகாபலி. வாமனன் சொல்லலாம் 2 பொருள் படும்படியாக சொல்லலாம். அதனால் பெருமாள் என்ன சொல்லலான்னு கேட்டால் 2 பொருள், 2 பொருள் படும்படியாக என்ன சொல்லலான்னு கேட்டால் அகில பிரம்ம சிருஷ்டியிலும் அனைத்து உலகத்திலும் நான் அந்தர்யாமியாக இருக்கிறேன், அனைத்து சிருஷ்டியிலும் இருக்கேங்கிறாலாம். அனைத்து பிரம்ம சிருஷ்டியிலும் இருக்கேன். எங்கே இருக்கேன்னு கேட்டால் அப்புறம் அனைத்து உலகிலும் அந்தர்யாமையாக இருக்கிறேன். அவனுக்கு புரியல, ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியாது இல்லையா அவனுக்கு. இதை அறியாத மகாபலி என்ன பண்ணான்னு கேட்டால் இவனுக்கு சாதாரணமாக ஒரு வீடு கூட இல்லை போல இருக்குது, இவனுக்கு தெருவில் அலைவன் போல இருக்குது, அதனால் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஏன்னா அவன் வந்தது யாருன்னு தெரியல, பின்னாடி தான் தெரியும்.
அப்புறம் அடுத்து மகாபலி கேட்குறானா, யார் உங்களை காப்பாற்றுவா, உங்களை தான் பார்த்துக்கிறதுக்கு யாராவது கார்டியன்ஸ்லாம் இருக்காளா, பேரண்ட்ஸ் இருக்காளா, நீங்கள் பாட்டில் அப்படி இருக்கேளே, இடமே இல்லையே, அனாதையாக இருக்கேளே. அதனால் அடுத்து வாமன் சொல்லலாம், நான் ஒரு அனாதை அப்படிங்கிறாரு. எனக்கு யாருமே கிடையாது, பாவம் அப்பா அம்மா கிடையாது, யாருமே கார்டியன்ஸ் யாருமே இல்லை, நான் இப்படி அங்கங்கே போய் சுற்றி நிற்கேன்னு சொல்லான்னு. அப்போது அப்பா கூட தெரியாமல் மகாபலிக்கு, அப்போ கூட தெரியல அவனுக்கு, அப்பா யாருன்னு சொன்னோடனே கூட தெரியாதுன்னு சொன்னால் கூட அவனுக்கு யாருன்னு கண்டுபிடிக்க தெரியல. இயல்பாக பொருள் கொள்கிறான். சரி, சாதாரணமாக அந்த குழந்தை சொல்கிறது போல இருக்குது, அப்பா அம்மா இல்லை, யாருமே இல்லை, அனாதைன்னு சொல்லுது, பாவம், இறக்க குணம் இல்லையா அவனுக்கு. அப்புறம் மகாபலி சொல்லானா, தாய் தந்தை யாருன்னு கேட்க அந்த குழந்தை சொல்லதான், உனக்கு தாய் தந்தை எல்லாம் இருக்காளா, யாராவது இருக்காளா, அவளை யாராவது இருந்தால் சொல்லு. அப்போ நான் அவளை பார்த்ததே இல்லைங்கிறானா. என்னோட எந்த தாயை சொல்கிறதவன், அதனால் அவன் நான் பார்த்ததே இல்லைங்கிறான். அதனால் வாமனன் சொல்லும்போது நான் அவர்களை பார்த்ததே இல்லை. அடுத்தது மகாபலி கேட்குறானா, இப்போ இங்கே வந்திருக்கிறத நோக்கம் என்ன, ஏன்னா அதான் பர்பஸ் என்னன்னு கேட்க வேண்டாமா, ஊர் கதையெல்லாம் பேசிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது இல்லையா, திருப்பாவை பாசுரம் சொல்லணும். நான் பாட்டில் வாமனாவதாரத்தை பற்றி என்ன பேசிகிட்டே இருக்கேன்னு நிறைய பேர் நினைக்கலாம் இல்லையா. வந்த பர்பஸ் என்ன, திருப்பாவையோட ஓங்கியோல கலந்த பாசுரம் அர்த்தம் சொல்லணும், அதை பற்றி வியாக்கியானம் சொல்லணுங்கிறது தான். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வேறு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால், இந்த ஒரு பாசுரங்கள் சொல்லும்போது நமக்கு பாசுரத்தோட அர்த்தம் சொல்லின போகிறதுல ஒரு பர்பஸ் அது தெரிஞ்சுக்கிறோமே தவிர, இந்த மாதிரி விருத்தாந்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் இந்த மாதிரி ஒரு அர்த்தங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், விருத்தாந்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு இந்த வாமனாவதாரத்தை பற்றி ஜென்ரலாக சொல்லிட்டு போயிருப்பார் நிறையா பேர். ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் எப்படி அதை கொண்டாடினால் எப்படிலாம் டீட்டெயிலாக பார்க்குறோம். அதனால் திருப்பாவை 30 பாசுரங்களை நம்ம 30 நாட்களில் முடிக்கணும். அதனால் பகவத அனுபவம் பண்ணணும். அதனால் திருப்பாவை பாசுரங்களை சொல்லிட்டு வரோம். அதனால் எப்படி இருந்தாலும் 30 நாட்களில் முடிக்கணும்னு நம்ம சங்கல்பம் எடுத்துன்னு பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இந்த வாமனாவதாரத்தை பற்றி பேசிகிட்டே இருக்காரே அவர். இப்போ திருப்பாவையோட பர்பஸ் என்ன, அதனால் இங்கே கேட்கும்போது, அதனால் இங்கே வந்திருக்கிறதோட நோக்கம் என்னன்னு கேட்டால், திருப்பாவை பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணணும், திருப்பாவை பாசுரத்திற்கு அர்த்தம் சொல்லணுங்கிறது தான் இங்கே பர்பஸ். ஆனால் வேறு நடந்துருக்கு. அந்த மாதிரி தான் இங்கே முன்னாடி அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்தது இல்லையா, கேட்டுட்டு இருந்தார் இல்லையா. மகாபலிக்கும் வாமனனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. அதனால் வாமனன் சொல்லனா, நான் தவம் செய்வதற்கு எனக்கு ஒரு இடம் வேணும், நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன், நான் தபஸ் பண்ணணும்னா எனக்கு ஒரு இடம் வேணும். ஸோ என்னோட தபஸ் பண்ணணுன்னா எனக்கு எவ்வளோ பெரிய இடம் வேணும் கேட்குறான். அதனால் என்னோட காலால் 3 அடி மண் கொடுத்தாலே போதும். நான் கால் வச்சுருக்கேன் இல்லையா, நான் தபஸ் பண்ண சின்ன குழந்தை தான், அது சின்ன குழந்தையாக இருந்ததுக்கு உட்காந்துக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய இடம் வேணும், 3 அடி மண், தன்னோட காலால் 3 அடி மண் இருக்கக்கூடிய இடம் நீ கொடுத்தா போதும், வேற ஒன்றும் பெருசாக நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவன் தான தர்மங்கள்லாம் பண்ணுறான் இல்லையா, உயர்ந்த தான தர்மங்கள்லாம் பண்ணி தான் யஜ்ஞத்தை முடிக்கணும். ஸோ மகாபலி பார்க்குறான், என்னடா அது, உன்னுடைய கால் பார்த்தா ரொம்ப சின்னது, அதனால் வேறு ஏதாவது பெருசாக கேளுன்னு சொல்கிறான். நீ உன்னோட காலை பார்த்தா எத்தனோண்டு இருக்குது, இவ்வளோ பெரிய இதில் தானங்கள்லாம் நான் பண்ணுறோம், அதனால் என்னை போய் இத்தனோண்டு சின்னதாக ஒரு இடம் கொடுன்னு கேட்குறியே. அப்போது மகாபலி தானம் கொடுக்க ஒத்துக்கொண்டு என்ன பண்ணுறான்னு கேட்டால், நானே ஒரு பிரம்மச்சாரி, என்ன கேட்குற வாமனன் சொல்லாரான், நான் ஒரு பிரம்மச்சாரி, எனக்கு இதெல்லாம் வேறு பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லை, இது நீ கொடுத்தா போகிறோம், முதல்ல இதை கொடுக்குறேன்னு சொல்லு. அவனுக்கு தெரியல என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல. அதனால் இந்த 3 அடி மண்ணை மாத்திரம் எனக்கு கொடுத்தா போகிறோம், இந்த பிரம்மச்சாரிக்கு வேற ஒன்றும் அவசியமே கிடையாது, ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கணும் இல்லையா, தபஸ் பண்ணணும், எனக்குன்னு தனியாக ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் தானம் கொடுக்க ஒத்துக்கொண்டானா மகாபலி. கிண்டியிலேருந்து தானம் பண்ணோன்னு பார்த்தோன்னே அங்கே சொல்லுவோம் இல்லையா, மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த தீர்த்தத்தால் விடுவோம். அப்போ தீர்த்தத்தை விட்டோடனே அந்த இது காரியக்கிரமம் பூர்த்தியாகும், தானம் பூர்த்தியாகும் இல்லையா. அதனால் நம்ம ஆற்றுல பார்க்க போகிறோம். ஆற்றுல பார்க்கும்போது என்ன பண்ணுறோன்னு கேட்டால், அந்த தானங்கள்லாம் கொடுக்கும்போது ஒரு தட்டில் தாம்பாளத்தில் வெத்தலை பாக்கு பழங்கள் அந்த வேண்டிய தானங்கள்லாம் வச்சு அந்த தீர்த்தத்தினால் புரோக்ஷணம் பண்ணுவோம் இல்லையா. அப்படி புரோக்ஷணம் பண்ணி தானம் பண்ணும்போது மந்திரங்கள்லாம் சொல்லி தானங்கள்லாம் பண்ணுவோம், அதனால் பூர்த்தியாகுது. அது மாதிரி ரெடியாக தான தர்மங்கள்லாம் இந்த 3 அடி மண் கொடுக்கறதுக்கு ரெடியாக காத்துன்னு காணாமல். அப்பொழுது மகாபலியோட குரு வரார். யார் வரான்னு கேட்டால் சுக்ராச்சாரியார் வரார். அவருக்கு தெரியும், அவருக்கு ஞானி இல்லையா, இவனுக்கு தெரியல.
மகாபலியை பார்த்து மகாபலியை பார்த்து சொல்ற, இப்போ யாருன்னு நினச்சிட்டு நீ தானம்லாம் கொடுக்குற, நீ வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா உனக்கு? அந்த நாராயணனே வாமன வேடத்தில் கபடமாக வந்திருக்கான், என்ன கபடதாரியாக வந்திருக்கான், உன்னை வெல்வதற்காக வந்திருக்கான், உன்னோட ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறதுக்கோசரம் வந்திருக்கான், கொடுக்காதேன்னு தடுக்கிறாராம் சுக்கராச்சாரியார். ஸோ மகாபலி என்ன பண்ணான்னு கேட்டால், என்னோட வாக்கு நான் கொடுத்துட்டேன், அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் என்னோட வாக்கை நான் மீற மாட்டேங்கிறானா மகாபலி. தானம் கொடுப்பதாக வாக்களித்து கொடுத்தாச்சு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னோட ஐஸ்வர்யங்கள்லாம் போனாலும் பரவாயில்ல, கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதுதான் என்னோட முக்கியமான நோக்கம். சுக்கராச்சாரியர் என்ன பண்ணால், தான் சொல்லியும் கேட்காம மகாபலியை சாபம் அடிக்கிறாராம். மகாபலியை சுக்கராச்சாரியார், நான் தான் குரு சொல்லி கூட நீ கேட்கல, முதல்ல குரு சொல்லி அத்தனை விஷயம் நடக்கிறது, குருவால் தான் வந்து உயிர் பிழைச்சி வந்திருக்கான் இல்லையா மகாபலி, அதனால் சாபம் பண்ணுறாராம், உன்னோட ஐஸ்வர்யெல்லாம் போக கடவுது என்று சாபம். அப்போது அதற்கு அவன் கவலைப்படாமல் கிண்டியிலேருந்து இருந்த தீர்த்தத்தை எடுத்து வாமனன் கையில் விழும் சமயத்தில் பார்த்தா அப்படியே மனசு கேட்கல. ஏன்னா தன்னோட சிஷ்யனுக்கு ஏதாவது சாபம் கொடுத்தா கூட ஏதாவது ஐஸ்வர்யங்கள்லாம் போயிட போகிறது, பதவிகள்லாம் போயிட போகிறது, இந்திர பதவியெல்லாம் போயிட போகிறது. என்ன பண்ணான்னு கேட்டால், தீர்த்தம் விழாமல் கிண்டியில் போய் வண்டாக போனாராம். வண்டாக போயிட்டு வாமனனுக்கு என்ன அந்த வண்டாக மாதிரி அந்த தீர்த்தம் விழாமல் கிண்டியில் போய் அந்த கமண்டலத்தில் இருக்கிற கிண்டியில் மூக்கு இருக்கும் இல்லையா, அந்த மூக்கில் போய் அடைச்சிட்டாராம். அடைச்சிருந்து தீர்த்தம் விழாமல் அப்படி போனோடனே தன்னோட கையில் என்ன பண்ணுறான்னு கேட்டால், தர்பையால் இருக்குது, தர்பையால் பவித்திரத்தில் காலில் கையில் போட்டுப்பார், தர்பம் பவித்திரம்னு ஒன்று போட்டுப்போம், நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அந்த பவித்திரத்தை தர்பையால் கிண்டியோட துவாரத்தில் அப்படி போய் குத்துறாராம். அப்படி குத்தினோடனே கிளறி விட்டோடனே என்னாச்சு, சுக்கராச்சாரியரோட கண் குருடாயிடுது. கண் குருடான கதை தான், சுக்கராச்சாரியார் கண் குருடான கதை என்னன்னு கேட்டால், அவர் வந்து வண்டு மாறி போய் இவர் கபட நாடகம் ஆடின மாதிரி சுக்கராச்சாரியார் வண்டு மாறி அந்த கமலத்தை அடைச்சினோடனே அந்த தர்பத்தினால அப்படி குத்தும்போது, ஏன்னா வாமனனுக்கு தெரியும் வந்திருக்கிறது அடைச்சி நிற்கிறது ஏன் தீர்த்தம் விழலை கீழேன்னு தெரியும் அவருக்கு. அந்த தீர்த்தம் விழாமல் இருக்கிறது காரணம் என்னன்னு வாமனனுக்கு தெரியும், பெருமாள் இல்லையா, பகவானுக்கு தெரியாத விஷயம் உண்டு. அப்போது சுக்கிரன் கண்களை துரும்பால் கிள்ளிய சக்கரக்கையனே அச்சோ அச்சோ சொல்லார் இல்லையா ஆழ்வார். அதனால் சுக்கிரன் கண்களை துரும்பால் கிளறிய சக்கரக்கையனே, சக்கரக்கையனேன்னு சொல்லுவா வியாக்கியானத்தில். அந்த இது இருக்கு இல்லையா, தர்பத்தினால் செய்த அந்த பவித்திரத்துக்கு முன்னையில் சக்கரத்தாழ்வாரை வச்சு அனுப்புகிறாராம் அங்கே. அதனால் சக்கரத்தாழ்வார் போய் அவனோட சுக்கராச்சாரியர் கண்கள் வந்து குருடாயிடுது. அதனால் அப்போது தானம் கொடுக்க நீர் விழுந்ததும் பூரிப்பால் ஓங்கி வளர ஆரம்பித்தானாம். திருவிக்ரமாவதாரம் வாமனாவதாரம் முடிஞ்சது இதோட. அதனால் வாமனாவதாரம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணான்னு கேட்டால், அந்த கிண்டியிலேருந்து தீர்த்தம் விழருது, தீர்த்தம் விழுந்து அந்த தானம் பூர்த்தியாகுது. தானம் பூர்த்தியானோடனே என்ன, தன்னோட வேலையை ஆரம்பிக்கணும் இல்லையா, வேலையை ஆரம்பிக்கிறார் பெருமாள். வாமனாவதாரம் முடிச்சுட்டு என்ன பண்ணான்னு கேட்டால், திருவிக்ரமாவதாரம் பண்ண ஆரம்பிக்கிறார். திருவிக்ரமாவதாரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அங்கே தான் பாசுரத்துக்கு முதல் லைனுக்கு இப்போ தான் வரோம் நம்ம. அதனால் வாமனாவதாரம் பண்ணால் தான் சின்னதுலேருந்து பெருசு போகணும் இல்லையா. அதனால் வாமனாவதாரத்தை சொல்லிட்டு தான் மேலே சொல்லணும், திருவிக்ரமாவதாரத்தை பற்றி பேசணும். அங்கே திருவிக்ரமாவதாரத்தை பற்றி ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி சொல்கிறா இல்லையா. அப்போது வாமனாவதாரம் முடிஞ்சு அவன் வளர ஆரம்பிக்கிறான், பூரிப்பால் வளர ஆரம்பிக்கிறான் என்று அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்து நீர் மேலே போகலாம். வாமனாவதாரம் முடிஞ்சு திருவிக்ரமாவதாரத்தை பார்க்காம போக முடியுமா? இதோட பர்பஸே தான் இல்லையா. திருவிக்ரமாவதாரத்தில் 3 அடி மண் தானம் கொடுத்தோடனே 3 அடி மண் தன்னோட காலால் அளந்தோடனே 3 அடி மண் தானம் கொடுத்தானா, வளர தொடங்கி திருவிக்ரமாவதாரம் எடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த சீன்லாம் பார்க்கணும் இல்லையா. நம்ம திருவிக்ரமாவதாரம் எடுக்கும்போது என்னெல்லாம் நடக்குது, அதுதான் ரொம்ப விசேஷம். வாமனாவதாரத்தோட அந்த சின்ன குழந்தையோட அழகாக பார்த்தோம். திருவிக்ரமாவதாரத்தில் அவன் வளர ஆரம்பித்து திருவிக்ரமாவதாரமாக எப்படியெல்லாம் வளர்றான், வளரும்போது என்னெல்லாம் நடக்கிறது, சின்ன குழந்தையாக பிறந்தோடனே என்னெல்லாம் நடந்தது, அந்த மாதிரி வளர ஆரம்பித்தோடனே திருவிக்ரமாவதாரத்தில் என்னெல்லாம் நடக்கிறது காட்சியை வந்து நம்ம காணலாம். காட்சி 1 காட்சி 2 சொல்லுவோம் இல்லையா. அதனால் இதில் 2 காட்சி,
2 காட்சி வந்து முதல்ல வந்து வாமனாவதாரம் அந்த காட்சி. அடுத்த காட்சியை நம்ம பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கலாம். திருவிக்ரமாவதாரம் பார்க்கறதுக்கு எல்லோரும் ரெடியாக வாங்கும், காத்துனுங்கோ அப்படிங்கிற மாதிரி அடுத்த திருவிக்ரமாவதாரத்தை பார்க்கறதுக்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. அப்படிப்பட்ட ஓங்கி உலகளந்தவன் யாருன்னு கேட்டால் கண்ணன்தான் ஓங்கி உலகளந்தவன். ஸ்ரீமன் நாராயணனே ஓங்கி உலகளந்தவன். அவன் எப்படி வளர ஆரம்பித்தான்? வாமனனாக பிறந்தான், திருவிக்ரமாவதாரம் எடுத்து வளர ஆரம்பித்தான். வளர ஆரம்பித்த உடனே அவனோட காட்சி எப்படி இருந்தது நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா 1 மணி நேரம் அவகாசம் வாமனாவதாரமே போயிடுது. அதனால் அது முடிஞ்ச உடனே திருவிக்ரமாவதாரம் பார்த்துட்டு மேலே போகலாம், அனுபவம் போகலாம். அதனால் நாளைக்கு திருவிக்ரமாவதாரத்தில் அவனோட திருமேனி எப்படி இருந்தது, அவனோட உள்ளங்கால், அவனோட ஒரு அங்கங்களும் எப்படி இருந்ததுங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் அப்படி விசேஷமாக அனுபவிச்சிருக்காருங்க சுகபிரம்மம். அதனால் நம்ம அது அனுபவம் தான் நமக்கு முக்கியம். அதனால் அந்தந்த அவதாரத்தோட அனுபவம் எப்படியெல்லாம் இருந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு போகிறது தான் முக்கியம். பாசுரங்களோட அர்த்தம் சொல்கிறது ரொம்ப டைமே எடுக்காது. அதனால் இன்ட்ரோடக்ஷனில் ஒரு 5 நிமிஷத்தில் பாசுரத்தோட அர்த்தம் ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு போகலாம். அந்த அர்த்தத்துக்குள்ளே பொதிந்திருக்கும் அந்த முத்துக்கள் போல் என்ன எடுக்க வரும் இல்லையா? அதனால் அன்றைக்கி முதல் நாளே சொன்னேன், ஒரு வரி ஆரம்பித்தோன்னா ஒரு நாள் பூரா அந்த ஒரு வரிக்கே சொல்லலாம். அந்த மாதிரி இந்த வாமனாவதாரம் திருவிக்ரமாவதாரத்தை பற்றி பேசும்போது ஸ்ரீமத் பாகவதத்தில் நிறையா பேர் அந்த அவதாரத்தை பற்றி விசேஷமாக அனுபவம் பண்ணியிருக்கான். இருந்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்து நம்ம முதல்ல போயின்னு இருக்கோம். அதில் எப்படி அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கா, ஒரு அங்கமாக எப்படி அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கான்னு பார்த்துன்னு நம்ம வாமனாவதாரத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொன்ன அர்த்தத்தை வச்சு ஓரளவுக்கு போயிருக்கோம். அடுத்து நம்ம திருவிக்ரமாவதாரத்தை நாளைக்கு பார்க்கலாம். சதமகமணி நீல சாருகல்கானகஸ்தா தனபரணமிதாங்கி சாந்திரவாசல்ய சிந்துகோளகவனிதாபி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாத விலசதி ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ இது விகித பக்திர்த்திதம் வெங்கடேஷ பகுணரமணீய பக்தி கோதா ஸ்துதிம்யா சுபவதி பகுமான்ய ஸ்ரீமதோ ரங்கபர்த்துகோ சரணகமல சேவா சாஸ்வதிம் அபிஷேக. கோதே பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிமாடம் தோன்றுமோல் நீதியார் நல்ல பக்தர் வாழுமோர் ஆன்மரைகளோதுமோர் வெள்ளிபத்தூர் வேதக்கோணோர் பாதகங்கள் தீர்க்கம் பரமநடிகாட்டம் வேதமனைத்துக்கும் வித்தாகம் கோதை தமிழையைந்தமைந்தம் அறியாத மானிடரை வையம் சுமப்பதம்பம்பு திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாழ்வாழியேன் திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நாளை பார்க்கலாம்.